கம்போடியாவின் கடும் சட்ட நடவடிக்கைகள் காரணமாக சர்வதேச இடைவெளி மோசடி கும்பல்களின் புதிய மையங்களில் ஒன்றாக இலங்கை மாறி வருகின்றது என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் புலனாய்வு அதிகாரிகள் விடுத்துள்ள தகவல்கள் வருமாறு: இலங்கையின் விசா இல்லாத நுழைவு வசதி, கடற்கரை சுற்றுலா மையங்கள், வலுவான தொலைத்தொடர்பு அமைப்பு மற்றும் முறைசாரா பணப்பரிமாற்ற அமைப்பு போன்ற காரணிகள் இத்தகைய கும்பல்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடும். இதனால் இலங்கையில் புதிய இணையவழி குற்ற தடுப்பு பிரிவு ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டில் மட்டும் மேற்கு கடற்கரை பகுதிகள் மற்றும் கொழும்பு நகரை சுற்றிய பகுதிகளில் 1000க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர். போலீசார், குடிவரவு திணைக்களம் மற்றும் மத்திய வங்கி இணைந்து கூடு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் சட்ட நடைமுறையில் உள்ள சவால்கள் காரணமாக இந்த குற்றவியல் வலையமைப்புகள் பெரிய மையங்களில் இருந்து சிறிய வாடகை வளாகங்கள் மற்றும் அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கு தங்களின் செயற்பாட்டை மாற்றி வருகின்றன. முன்னதாக மேற்கொண்ட சோதனைகளில் வெளிநாட்டு பிரஜைகள் தொடர்புடைய இணைய மோசடி செயற்பாடுகள் கண்டறியப்பட்டன. சர்வதேச அளவில் பல நாடுகளுக்கு பரவி வரும் இந்த இணைய மோசடி வலையமைப்புகள் இப்போது இலங்கையையும் புதிய இலக்காக மாற்றியிருக்கலாம் என்ற எச்சரிக்கை முக்கியமாக பார்க்கப்படுகிறது.